இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1,14,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 15ஆம் தேதி 1000 ரூபாய் அவர்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகளை சேர்க்கும் பொருட்டு தமிழ்நாடு முழுவதும் விரைவில் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதில் தகுதி வாய்ந்த மகளிர் மற்றும் விடுபட்ட பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா, தற்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து சுமார் 15,000க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களின் மனைவிகள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. இறந்த பயனாளிகள், அரசு வேலைகளில் சேர்பவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாது. இதனால் பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தை சேர்ந்த குடும்பத் தலைவர்களின் பெயர் நீக்க செய்யப்பட உள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற டிஎன்பிசி மற்றும் யுபிஎஸ்சி உள்ளிட்ட அரசு துறை தேர்வுகளில் ஏராளமானோர் தேர்ச்சி பெற்று அரசு பணிகளில் சேர இருக்கிறார்கள். இதன் காரணமாக இவர்களின் பெயர்களையும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்திருந்தால் அரசு நீக்க முடிவு செய்துள்ளது. அதேமாரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, குடும்பத்திற்கான ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மேல் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. வருமானம் 2.5 லட்சத்திற்கு மேல் அதிகரித்த உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்திலிருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட உள்ளது. 4 சக்கரம் புதிதாக வாங்கியிருந்தாலும் அவர்கள் பெயர் நீக்கம் செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டில் இருக்கும் பெயர்களில் யாராவது ஒருவர் அரசு வேலையில் இருந்தால் கண்டிப்பாக அந்த ரேஷன் அட்டையில் இருக்கும் குடும்ப தலைவிக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அதன் அடிப்படையில் தான் இவர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட உள்ளது. மேலும் திருமணமாகாத ஒரு பெண் அரசு வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, திருமணமான பெண் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் இந்த மகளிர் உரிமை தொகையை பெற முடியாது. எனவே பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 15,000 பெண்கள் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்பட இருப்பதாகவும் விரைவில் அவர்கள் பெயர் வெளியாகும் என்றும் தகவல் வெளிவந்துள்ளது. இதுதான் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வேற முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.